அதாவது நாடி, நரம்பு, ரத்தம், சதை எல்லாமே அப்படி ஒட்டு மொத்தமா ஊறி போன மாரி இப்ப எனக்கு இருக்கு. ஏன்னா, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்ச மாரி ஒரு ட்ரெய்லர் ஒண்ண பார்த்துட்டு வந்திருக்கேன். என்ன ட்ரெய்லர்ன்னு எல்லாருக்குமே தெரியும். குட் பேட் அக்லி. ஸோ ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற இந்த படத்துடைய ட்ரெய்லர் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி படத்துடைய குட் பேட் அக்லியோட டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதாவது டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணி ஒரு 1 ஹவர்ல ட்ரெய்லரும் விட்டுருக்காங்க. ஸோ ட்ரெய்லரை பார்த்துட்டு புக் பண்ணாங்களா, இல்லை ட்ரெய்லரை பார்க்காம புக் பண்ணாங்களான்னு தெரியல. ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் புக்கிங்குள்ள போறேன். ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு முன்னாடி புக்கிங்குள்ள போறேன். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் என்னன்னா, கொஞ்ச நேரத்திலேயே எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஏகே ரசிகர்கள் படத்து மீதான இவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போட இந்த படத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு படத்தோட ஹைப் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வச்சுதான் படம் எந்த அளவுக்கு போகும், ஒரு ஹிட் கொடுக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஒரு படத்துக்கு ஹைப் இருக்க வேண்டியது. ஆனால் இந்த அளவுக்கு ஹைப் இருக்குமாங்கிறத ஒரு கொஸ்டின் மார்க்கு. படத்தோட ஹைப் எப்படி ஸ்டார்ட் ஆகுங்கிறது நிறைய வழிகள் இருக்கும். ஸோ படத்தோடைய இப்படிதான் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் இப்படிதான் இருக்க போகுது, இந்த காம்போ தான் சேர போறாங்கிறது ஒரு ஹைப் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் படத்தோடைய டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக்லேயே ஒரு ஹைப் இருந்துச்சு. ஸோ டீசர் சொல்லவே தேவையில்ல, இருக்கிற ஹைப் எல்லாம் மேலே ஏற்றி விட்டுச்சு. சாங்ஸு 2 சாங்ஸும் பயங்கர ஒரு ஹிட்டு. இப்போ ட்ரெய்லரு சும்மா ஹைப் அப்படியே மேலே மேலே இப்படி தூக்கி இப்படி நிற்க வச்சிருக்கு. ஒத்த ட்ரெய்லரு ஒட்டு மொத்த கோலிவுட்டையும் சேர்த்து வச்ச மாதிரி மொத்த சம்பவத்தையும் இறக்கியிருக்காங்க ட்ரெய்லர்ல. ட்ரெய்லரை டீகோடிங், இது நான் டீகோடிங் சொல்றதா இல்லை என்னோட ஒப்பீனியன் சொல்றதா, இல்லை ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்து அப்படியே அந்த கூஸ் பம்ப்ஸ் இருக்குல்ல, அந்த இது அப்படியே உங்ககிட்ட இறக்குறதுன்னு சொல்றதா என்னன்னே தெரியல. ஆனா ஏப்ரல் 10ஆம் தேதி கண்டிப்பா ஒரு சம்பவம் இருக்கு, அது மட்டும் கண்டிப்பா உறுதி. ஸோ ட்ரெய்லரை பார்த்ததும் என்னோட ரியாக்ஷன், ஸோ நான் எப்படி ரியாக்ட் பண்ணேங்கிறது தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்ததுமே ஒரு பாட்டை போட்டாங்க. என்ன பாட்டுன்னா, வழக்கமாக ரீசெண்டாக தமிழ் சினிமாவில் எல்லா படங்கள், மோஸ்ட் ஆஃப் த படங்கள்ல பழைய சாங்ஸை ரீமிக்ஸ் பண்றது இப்போ ஒரு ட்ரெண்டாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் லோகேஷோட படங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பழைய பாட்டு கண்டிப்பாக ஒரு முக்கியத்துவம் இருக்கும். ஸோ ஆதிக்கு கவனிக்கத்தக்கதாக மாறிக்கிட்டு வராரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த பகிரா படமும் சரி, மார்க் ஆண்டனியும் சரி, ஒரு பழைய பாட்டை கொண்டு வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டை, அவருக்குன்னு ஒரு இமேஜ், அவருக்குன்னு ஒரு வழியை கிரியேட் பண்ணி அதை கொண்டு வந்துட்டு இருந்தாரு. ஸோ மார்க் ஆண்டனி ட்ரெய்லர் கட்ல நம்ம நோட் பண்ண விஷயம் என்னன்னு தெரிஞ்சு நம்மளை ரொம்பவும் அட்ராக்ட் பண்ண விஷயம் என்னன்னா, அந்த பஞ்சு மிட்டாய் சாங்கு அதோட ரீமேக்ஸ் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தனித்துவமா இருந்துச்சு. ஸோ அப்படியே குட் பேட் அக்லி வந்தோம்னா, ஒத்த ரூபாயும் தாரன்னு ஒரு பாட்டு அப்போ அவ்வளோ ஹிட்டு. அந்த பாட்டை இப்போ தூக்கி வந்து போட்டு ரீமேக்ஸ்ல சும்மா ஒரு சரித்திரத்தை உருவாக்கியிருக்காங்க. அதுவும் ஏகேக்கு இப்படி ஒரு சாங், இப்படி ஒரு ரீமேக்ஸை நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. அந்த மாதிரி ஒரு மொமெண்டா இந்த ட்ரெய்லர் மாறி இருக்கு. எனக்கு பர்சனலா பார்த்தோம்னா ட்ரெய்லர்ல இது வரைக்கும் ஏகே படங்கள்ல வந்த ட்ரெய்லரை விட இந்த ட்ரெய்லரு ஒரு பீக்ல இருக்கு. ட்ரெய்லர் அப்படி ஒரு ட்ரெய்லரை மேக் பண்ணியிருக்காங்க. இருக்கிற ட்ரெய்லர்லேயே இது ஒரு தனித்துவமான ட்ரெய்லர் தான் சொல்லுவேன். டீசர்ல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஏகே மேலதான் ஃபோக்கஸ்டு. ஏன்னா அவங்க டீசர்ல யாரை காட்டாலுமே நம்ம ஏகே மட்டும் தான் பார்த்துருப்போம், அது வேற விஷயம். ஆனா அதையெல்லாம் தாண்டி டீசர் முழுக்க அவங்க ஏகேயே மையப்படுத்தி காட்டியிருந்தது தான் ஒரு கவனிக்கத்தக்க மாறிச்சு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ட்ரெய்லர்ல கண்டிப்பா நிறைய ஆர்டிஸ்டை காட்டுவாங்க. படத்துல ஒர்க் பண்ற இதர ஆர்டிஸ்ட் லைக் ஹீரோயின்ஸ், வில்லன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க நம்ம எதிர்பார்த்தோம். அந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸ் காமிச்சாங்க. ஸோ ட்ரெயின்ல காமிச்சிருக்க ஆர்டிஸ்ட் யாருன்னு பார்த்தா சிம்ரன், த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், பிரபு, யோகி பாபு, பிரசன்னா, சுனில், அப்புறம் இன்னும் ஒரு 2-3 தெலுங்கு ஆர்டிஸ்ட், ஹிந்தி ஆர்டிஸ்ட்லாம் காமிச்சாங்க. ஸோ இவங்களெல்லாம் தாண்டி ட்ரெய்லர்ல ஏகே நம்ம என்ன தெரியும், ட்ரெய்லர் ஃபுல்லாக ஏகே ஃபோக்கஸ்டாக இருந்திருக்கும். ஸோ ஏகே தாண்டி கண்டிப்பா இவரை சொல்லுவேன். ஏன்னா அர்ஜுன் தாஸை ஒரு பக்கா வில்லனா நம்ம கைதியில பார்த்துருப்போம். ஸோ கைதிக்கு அப்புறம் மாஸ்டர்ல ஒரு மெயின் வில்லனா இல்லைன்னா ஒரு வில்லன் ஷேட்ல கொஞ்சம் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா இதுல ஒரு முழுநீள வில்லனா இருக்காருன்னா என்னோட கணிப்பு சொல்லுது. ஏன்னா வில்லனுக்கு உண்டான அத்தனை ஒரு அம்சமும், அந்த அம்சத்தெல்லாம் தாண்டி
வில்லனுக்கே நான் லீடரா அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரெய்லர்ல வந்திருக்காரு அர்ஜுன். அவருடைய லுக்கும் சரி, அவருடைய டயலாக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ உள்ள 2K கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி அந்த அளவுக்கு அவரோட டயலாக்ஸ், அவரோட விஷுவல்ஸ் எல்லாமே ட்ரெய்லர்லயே பார்க்கும்போதே தெரியுது. படம் கண்டிப்பா இவரோட ரோல் முக்கியமான இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் த்ரிஷா, ஏன்னா ஏகே த்ரிஷா காம்போ தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் இந்த படத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு விஷயமா இருக்கு. இன்னும் நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் நடிச்சு ட்ரெய்லர்ல காமிச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் டீகோடிங் பண்ணலாம். ஆனா எல்லாத்தையும் டீகோடிங் பண்ணிட்டா படத்துல அவங்களுடைய கேரக்டரை இன்னும் கொஞ்சம் பெருசா பேச வேண்டியது இருக்கும். ஸோ அதனால மேலும் நம்ம படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ சொல்றப்போ அவங்களோட கேரக்டர் இன்னும் நம்ம பெருசா பேசலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏகே ஆதி காம்போல ஃபர்ஸ்ட் படம் இதுதான். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரெய்லரை பார்த்தப்பவே நிறைய பேருக்கு தெரியும் இவங்க காம்போல மறுபடியும் ஒரு படம் கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரெய்லர் இருந்துச்சு. ஏன்னா டீசரை பார்த்தப்போ டீசர் என்னப்போ இப்படி எடுத்து வச்சிருக்காங்க அப்படி இருந்துச்சு. ட்ரெய்லரை பார்த்தப்போ இதாண்டா ட்ரெய்லரு அப்படிங்கிற மாதிரி ட்ரெய்லர் இருந்துச்சு. கண்டிப்பா ஏகே ஆதிக் ஜிவிபி, ஸோ இவங்க காம்போ தமிழ் சினிமாவில் ஒரு மறுக்க முடியாத காம்போவா மாறப்போகுது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. படம் ஏப்ரல் 10 வருது. ஸோ இதை பத்தி ஒரு முழு நிலை எக்ஸ்ப்ளோரேஷன் வீடியோ கம்மிங் சண்டே ரிலீஸ் பண்ண போறோம். கண்டிப்பா பாருங்க. ஸோ இப்போதைக்கு ட்ரெய்லர் பத்தின ஒரு டீகோடிங் அண்ட் என்னுடைய ஒப்பீனியன் ஷேர் பண்றேன். ஓகே, தேங்க்யூ.